ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 8 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நாம இப்போ இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில நம்ம கிஞ்சி அக்காரி அந்த கஜிமோ கூட சண்டை போட போக அப்பன்னு பார்த்து நம்ம கிஞ்சி இதுக்கு முன்னாடி சார்லஸ் கூட ஜெயிச்சு 4 நிமிஷம் சும்மா வேற லெவல் பவர் இவன் ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி இருப்பான். கையே போனாலும் திரும்ப ரீஜெனரேட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது டைம் முடிஞ்சு போயிடும் 4 நிமிஷம். அப்ப அந்த கிஞ்சி அக்காரி டொமைன் எக்ஸ்பென்ஷன் போட்டுப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல கிஞ்சி அக்காரி அவனோட டொமைன் எக்ஸ்பான்ஷன் போட்டதுக்கு அப்புறம் அவனும் அந்த கஜிமாவும் பயங்கரமா சண்டை போடுவாங்க பாருங்க. இந்த கிஞ்சி அக்காரிய இங்க அதாவது அவனோட டொமைனுக்குள்ள வச்சு அவனை கொல்லவே முடியாது. அவனை எப்ப கொல்ல முடியும்னா அவன் ஒரு கோல்டன் கேட்டை யூஸ் பண்றான் பாத்தீங்களா, அப்படி அவன் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனை கொல்லலாம். ஆனா அவன் இப்ப அந்த கோல்டன் கேட்டை யூஸ் பண்ணவே மாட்டான். ஏன்னா இவர் ரொம்பவே லக்கியான ஆளு. அடுத்து என்ன கேம்னா அந்த கேம் பிளேல இருக்க கேரக்டருக்கு பாத்ரூம் வரும். ட்ரெயின் நிக்குமா, அவன் பாத்ரூம் போவானா மாட்டானா, இதுதான் கேம். இதை நம்ம கிஞ்சி அக்காரி கரெக்டா சொல்லிடுவான். அவன் ட்ரெயின் நிக்கும் பாத்ரூம் போயிருவான் சொல்ல அவனும் ட்ரெயின் நிக்கும் பாத்ரூம் போயிருவான். அப்புறம் என்ன ஜாக் பாட் அடிச்சிரும். ஜாக் பாட் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிஞ்சி அக்காரி ஒரு டான்ஸ் ஆடுவான் பாருங்க. இந்த டான்ஸ் அந்த ஃபங்க் மியூசிக்கோட யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க, செம்மையா இருக்கும். அவனோட டான்ஸ் ஸ்டெப்லாம் சும்மா பாக்குறதுக்கே பங்கமா இருக்கும். அவன் இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. டே எனக்கு 4 நிமிஷம் கிடைச்சிருச்சுடா, அவ்வளவுதான்டா, நீ என்கிட்ட மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த கஜிமோ அவனோட எலக்ட்ரிசிட்டி பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பான் பாருங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சின்ன பிளாஷ்பேக்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கஜிமோட பிளாஷ்பேக் தாங்க. அவனை பார்த்தா ரொம்ப கிழவனாட்டம் இருக்கான், இப்ப பார்த்தா சின்ன பையனா இருக்கான். 400 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பனாட்டா இருக்கான். அவங்கிட்ட ஒருத்தன் வருவான். அது யாருன்னா கெஞ்சக்கு. இங்க கெத்தோ தலையில எப்படி இருக்கான் அதே மாதிரி 400 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தன் தலையில இருக்கான். அவங்க வந்து நிக்க இந்த கஜிமா இருக்கான் பாருங்க. அவனை பார்த்து இங்க உலகத்திலே யாரு கர்ஸ் டெக்னிக் பவர்ல ரொம்பவே பலசாலி, அவங்க கூட சண்டை போட்டு நான் அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு இங்க கெஞ்சக்குவோ அது வேற யாரும் இல்ல சுகுணாதான், அவனை விட பலசாலி வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு இந்த கஜிமாவோ அவன் தான் இப்ப இல்லையே, அவன் போய் தான் 600 வருஷம் ஆச்சு, வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கெஞ்சக்கு இப்போ வரைக்கும் சுகுணா மாதிரி வேற யாருமே பவர்ஃபுல்லே கிடையாது, அவன் ஒருத்தன் தான், அவன் அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த கஜிமாவும் அப்படியா, அப்ப அவன் எங்கேயாவது தான் இருக்கணும், அவனை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவனை நான் தோக்கடிக்கணும், சுகுணா தான் என்னோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருப்பான். அப்படி அந்த பிளாஷ்பேக் அங்க முடியுது. கட் பண்ணா இந்த பக்கம் டொமைனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அங்க கண்டெய்னரை சுத்தி சண்டை போடுறாங்க. இங்க இருந்து கண்டெய்னரை அந்த கிஞ்சி குத்துறான், அந்த பக்கம் போனா அந்த கஜிமா குத்துறான். மாத்தி கண்டெய்னரை குத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த கண்டெய்னரை உடச்சுக்கிட்டு பூந்துக்கிட்டு வருவான் பாருங்க. வந்த உடனே கிஞ்சியோட மூஞ்சிலேயே ஒரு அடி, மூஞ்சி பாதியெல்லாம் தோல்லாம் பிஞ்சி மண்டவோட உடஞ்சி ரொம்ப கொடூரமாயிருவான். அவ்வளவுதான், இதை ஹீல் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா செகண்ட்ல ஹீல் பண்ணிடுவான். அவனுக்கு டக்குன்னு ரீஜெனரேட் ஆயிரும். அதை பார்த்துட்டு கஜிமோ என்னடா இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அப்படி சொல்லி முடிச்சுட்டு இருப்பான். அந்த 4 நிமிஷம் முடிகிற வரைக்கும் நம்ம கிஞ்சியை ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஓவர் பவரா இருக்கிறான். இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், கடைசியா ஒரு 8 செகண்ட் தான் இருக்கும். அந்த 8 செகண்ட் நோட் பண்ணிட்டு அந்த கஜிமோ ஒன் டைம் முடிய போகுதுடா, இப்ப ஏன் ஆட்டத்தை பாரு அப்படின்னு